வணக்கம் மக்களே. சாது மிரண்டா நடத்திய ஒப்பீனியன் போல், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, உங்களுடைய ஆதரவு பெருவாரியா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. நாங்க இவ்வளவு ஆதரவு வரும்னு எதிர்பார்க்கல. அதே சமயத்துல எல்லாருமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை கொடுத்துட்டாங்க, எக்ஸிட் போல கொடுத்துட்டாங்க. நீங்க ஏன் கொடுக்கவே இல்லை? தொகுதி வாரியா கொடுத்துட்டாங்க. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மாற்று கட்சியினரோ டிவிக்கேவோ யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க. நீங்க ஏன் என்ன கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எக்ஸிட் போல் கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாதுன்னே இல்லை. எப்போ கொடுக்கணும்? முதல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. கடைசி ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடியணும். தேர்தல் முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். அதான் நமக்கு ஏப்ரல் 9 முடிஞ்சிருச்சே, தமிழ்நாட்டுக்கு கூட 23 முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு தெரியுது. அதே சமயத்தில் மேற்கு வங்கத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்துலேருந்து 1/2 மணி நேரம் முடியாது, அதாவது 6 மணிக்கு 29 6 மணிக்கு தான் தேர்தல் நிறைவு பெறுது. முற்றிலும் நிறைவு பெற்றதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸிட் போல கொடுக்காம இருப்போமா? ஆனால் தொகுதியாக கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க. தொகுதியாக கொடுக்கறது சரி கிடையாது. எப்பயுமே தொகுதியாக கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, இன்னும் 4 நாள் இருக்குது ரிசல்ட்டுக்கு. 4 நாள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி ஒரு தவறான செய்தியை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் கொடுக்குறதுலாம் தவறான செய்தியா அப்படின்னா 100% எங்களால் சரியாக இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் எடுக்கிற சாம்பிள்ஸ், கடந்த முறை நாங்கள் ஒப்பீனியன் போல் நடத்தினப்ப ஒரு தொகுதியிலையும் 2000 அப்படிங்கிற நம்பரை வச்சுருந்தோம். சில தொகுதிகளில் அதிகமாக போணுச்சு, சில தொகுதியில் மாகே யானம் போன்ற தொகுதிகளில் எங்களால் நம்ம டீமை ஃபுல்லாக அசஸ் பண்ண முடியல. இந்த முறை மீண்டும் ஒப்பீனியன் போல் எடுத்த PCube Nexus சர்வீஸோட இணைந்து சாது மிரண்டா திரும்ப கரெக்டாக ஓரளவுக்கு நம்பகத்தன்மையாக எக்ஸிட் போல கணிச்சிருக்கோம். எப்படி சரியாக இருக்குமா இருக்காதா? மே 4 எல்லா விவரங்களும் தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா தொகுதிகள்லையும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ எப்படி கொடுக்க போறீங்க? மண்டலம் வாரியாக கொடுப்போம். மண்டலம் வாரியானா எப்படி? மற்ற தொகுதிகள் மற்ற ஊர்கள்லாம் எப்படி கொடுப்பாங்க? தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம் அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி கொடுக்க முடியாது. மாவட்ட வாரியாக நம்ம கொடுக்க போகிறோம். புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்க 23 தொகுதியில் யார் லீடிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே சமயத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் யார் லீடிங் வரதுக்கான இது இருக்குது அப்படின்னு நம்பர்ஸை சொல்ல போகிறோம். 5 தொகுதிகளில் இத்தனை தொகுதி காங்கிரஸ், இத்தனை தொகுதி பிஜேபி, இத்தனை தொகுதி டிஎம்கே, இத்தனை தொகுதி என்ஆர் அப்படின்னு தனித்தனியாக கொடுக்க போகிறோம். எங்கள் டிவிக்கேவை விட்டுட்டீங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. டிவிக்கேவோட அலை இந்த முறை எல்லா தேர்தலிலையுமே பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலை, எல்லா ஊடகங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சரிதானா? நம்ம நம்பர்ஸை கணக்கு பண்ணி இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிதானா அப்படின்னு நாங்கள் ஒரு அலசணும். எப்படி அலசணும்? கடந்த முறை வந்த வாக்கு சதவீதமும் வாக்குகளும் இந்த முறை அதே தொகுதியில் வந்திருக்கும் வாக்கு சதவீதமும் வாக்குகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணினதுல என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, மாய தொகுதியில் 2 வாக்குகள் தான் கடந்த முறையை விட அதிகமாக போலாயிருக்கு. இதே லாஸ்பேட் தொகுதி ஆகட்டும், நிரவி திருப்பட்டினம் தொகுதி ஆகட்டும், அப்படி இல்லைன்னா முத்தியால்பேட் தொகுதி ஆகட்டும், இங்கெல்லாம் 3 இலக்கில் தான் வாக்குகள் கூடியிருக்கு, பெர்சன்டேஜ் கூடியிருக்கு, ஆனால் வாக்குகள் கூடியிருக்கு. இது கிளீன் ஸ்வீப் டிவிக்கே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட எலெக்ஷனா? இல்லை, பிஜேபியும் என்டிஏ கூட்டணி அரசாங்கமும் சொல்லுவதும் போலவே SIR எல்லாத்தையுமே சரிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற வண்ணம் இது SIRுடைய கிளீன் ஸ்வீப்பா? அப்படி இல்லை. மாற்று கட்சியினர்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மாற்றம் ஏற்படும்னா இப்படிதான் ஓட் பெர்சன்டேஜ் கூடும், மக்கள் வீட்டில இருந்து ஒருத்தரா வந்து வாக்களிப்பாங்க. எப்படி தமிழக வெற்றி கழகர் விஜயை நோக்கி எல்லாரும் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்றாங்களோ, அதே சமயம் மாற்றத்திற்காக வாக்களிக்கிறாங்க. விஜயும் ஒரு மாற்று தானே, அவருக்கு வாக்களி செலுத்திருக்கலாம்ல அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா எல்லாத்துக்குமான பதில் மே 4 காலையில 8 மணிக்கு வாக்கு எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மதியம் 2 மணி அளவுடைய எல்லா தொகுதிகள்லையும் நமக்கு யார் வெற்றி பெற்றிருக்கா, புதுச்சேரியில யாரோட ஆட்சி எல்லாமே தெரிஞ்சிட போகுது. இதுல என்ஆர் அவர்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில வர போறாரு. விஜய் அவர்களுடைய டிவிக்கே கூட இணைந்து இங்க என்ன பண்ண போறாரு? அதேதான், அவரு ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல பிஜேபி அவர்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில சுயேட்சை வேட்பாளர்களா வெற்றி பெறுபவர்களை வச்சு கூட தனியா ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்துடுவோம், எங்களுடைய திமுக ஆட்சி தான், நாங்க தான் சிஎம். யார் சிஎம்னு இப்ப கேட்காதீங்க, நாங்க தான் சிஎம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திமுக என்ன சொல்றாங்க? இல்லவே இல்லை, நாங்க தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பாண்டிச்சேரி, மீண்டும் நிகழப்போகிறது, திரும்பவும் திராவிட மாடல் ஆட்சி முதல் முறையா புதுச்சேரியில உதயமாக போகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்கும்?
டிவிகேயோடைய ஆட்சி தான் வரும், 17 சீட்டு ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நின்று அனைவரும் சொல்றாங்க. எப்படி இருக்க போகுது? நம்மளும் உங்களோட இணைந்து பார்க்கறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியோட காத்துக்கிட்டு இருக்கோம் மே 4ஆம் தேதி. அதே சமயத்தில் இப்படிலாம் சொல்லிட்டீங்க, கிளீன் ஸ்வீப் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, விஜய் எதுவுமே இல்லைன்னு சொல்லலை. எல்லா காரணங்களையும் அலசி பார்க்க வேண்டும். இந்த தேர்தல் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரு புதுவிதமான தேர்தல். தமிழகத்தில் இருந்த நம்மளுடைய நண்பர்கள், மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே சொல்றது, வெதர் விஜய் இஸ் கோயிங் டு பி a ஸ்பாய்லர் ஆர் a கிங் மேக்கர், இது எப்போ தெரிய போகுது அப்படின்னு கேட்டோம்னா மே 4ஆம் தேதி அப்பதான் தெரிய போகுது அப்படின்னு தெரியுது. இளைஞர்கள் அனைவரும் இஸ் a கிங் நாட் a கிங் மேக்கர் அப்படின்னு அவரு பிரத்யேகமா ஒரு பேட்டி கொடுத்ததையே கோட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? உங்களை மாதிரி நானும் காத்திருந்து பார்க்கிறேன். ஒருவேளை டிவிகே ஆட்சி புதுச்சேரியிலும் மலருமா, அல்ல தமிழகத்தில் மலருமா, எல்லாரும் சொல்ற மாதிரி ஓட் பெர்சன்டேஜ் எங்கேயோ போகுது, ஆனால் சீட் கன்வர்ஷன் கம்மியாக இருக்க போதா, எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ புதுச்சேரிக்கு வருவோம். புதுச்சேரியில் நம்ம ஊரில் எப்படி இருக்க போகுது மாவட்டமாக பார்க்க தயாராகிடுங்க. இப்போ முதலா புதுச்சேரி மாவட்டத்தை பார்ப்போம். நம்ம பாண்டிச்சேரி மாவட்டத்திலேருந்து வர வேணாம், கடைசியாக பாண்டிச்சேரி மாவட்டத்தை பார்ப்போம். முதலாவதா 2 மாவட்டங்கள், மாஹே, யானம், இந்த 2 மாவட்டங்களை நம்ம பார்ப்போம். எப்படி இருக்குது சூழ்நிலை? கிட்டத்தட்ட கொடுத்திருந்த 6 எக்ஸிட் போலையும் ரமேஷ் பரம்பத் அவர்கள் ஈஸியாக ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ஓட்டுகள், ஒரு 4 இலக்கங்கள் தான் அவர் வராரு, அவர் அதான் 1000க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சூழ்நிலையை பார்க்குறோம். அட் த சேம் டைம் யானம்ல நம்ம எடுத்த சர்வே படி, நம்ம எடுத்த எக்ஸிட் போல் கம்மி நம்பர்ஸ் தான், போன முறை மாதிரி 2000லாம் இல்லை. உள்ளேருந்து வெளியில் வரவங்க விருப்பப்பட்டாங்கன்னா சொன்னாங்க, கொஞ்சம் நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸில் கொல்லப்பள்ளி அசோக் அவர்கள் இந்த முறை காங்கிரஸில் நின்றவருக்கு அதிக வாக்குகள் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் க்ளோசஸ்ட் ஃபைட் அங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அவரும் வந்து டஃப் கொடுக்குறாரு. அதே சமயத்தில் மல்லாடி கிருஷ்ண ராவ் அவர் வந்து என்ஆரில் நின்னார், அவரும் டஃப் கொடுக்குறாரு. நம்ம கணக்குப்படி மாஹே, யானம் 2த்தையும் காங்கிரஸ் தட்டி தூக்குறாங்க. சேம் டைம் என்ன நடக்குது? அப்போ காரைக்காலில் என்ன நடக்குது, 5 தொகுதியில் என்ன நடக்குது பார்க்கணும்ல. ஏற்கனவே எப்படி எம்எல்ஏஸ் இருக்காங்க, இப்போது ஒரு சுயேட்சை எம்எல்ஏ திருநள்ளாறில் இருக்காரு. த சேம் டைம் 2 திமுக எம்எல்ஏ இருக்காங்க, 2 என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் இந்த முறை அப்படியே தொடரப்போதா இல்லை மாறப்போதா? நம்மளுடைய எக்ஸிட் போல் படி மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமோ அப்படின்னு நம்மளுடைய கருத்து கணிப்புகள் படி தோணுது. இந்த இடத்துல அங்கே எப்படி 2-0 சொன்னோமோ, இந்த இடத்துல அப்படி இல்லை. இங்கே இண்டிபெண்டன்ட் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த மண்டலத்தில் இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த ஊருன்னு காரைக்கால் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 தொகுதிகள் வரை, 0 முதல் 2 தொகுதிகள் வரை ஜெயிக்கிறதுக்கு என்ஆர் காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் காங்கிரஸ்க்கு 1 முதல் 2 தொகுதிகள் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், நம்பிக்கை அதிகமாகவே தெரியுது. பிஜேபிக்கு இங்கே ஒரு தொகுதிகளும் வசப்படாது அப்படின்னு நம்மளுடைய எக்ஸிட் போல் சொல்லுது. அட் த சேம் டைம் டிவிகே அவங்களும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை. அந்த 5 தொகுதிகளில் அவருடைய ஸ்டார் வேட்பாளர்கள் இருந்தும் ஒரு தொகுதி கூட போட்டிக்கு அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எக்ஸிட் போல் தெளிவாக சொல்லுது. என்டிஏ கூட்டணிக்கு 0 முதல் 2 தொகுதிகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 2 முதல் 4 தொகுதிகளும் கிடைப்பது நிச்சயம்னு நம்மளுடைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் காரைக்காலில் கணிச்சிருக்கிறோம். இப்போது பாண்டிச்சேரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா 23 தொகுதிகள். இது எப்படி சொல்ல போறீங்க? அங்கே ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்களே, 2 இந்த பக்கம். ஒருவேளை திமுக காங்கிரஸ்க்கு ஏதாவது போதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம எடுத்தது வெறும் எக்ஸிட் போல். இந்த முறை நான் முதலையே சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல விட்டுட்டேன். இந்த முறை பல தொகுதிகளில் 2 இல்லை 3 நம்பர்களில் தான் வெற்றியே இருக்க போகுது. நாங்கள் ஒரு 3 தொகுதியை குறித்து வச்சுருக்கோம். ஒற்றை இலக்கத்தில் வந்தாலும் அந்த 3 தொகுதியில் நாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம். 3 ஸ்டார் வேட்பாளர்கள் ஒரு தொகுதியிலையுமே இருக்காங்க. எந்த தொகுதின்னு கேட்டுக்கிறீங்களா? சரி சொல்லுவோம். லாஸ்பேட் தொகுதியில் 3 ஸ்டார் வேட்பாளர்கள் இருக்காங்க. மீதி 2 தொகுதிகள் வேண்டாம். உங்களுக்கு சொன்ன உடனே எந்தெந்த தொகுதிகள்னு தெரிஞ்சிடும், அதனால வேண்டாம். அங்கெல்லாம் ஒருவேளை 2 இலக்கத்திலேயோ 3 இலக்கத்திலேயோ வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. எப்படி இருக்க போகுது? என்டிஏக்கு எவ்வளோ வரப்போகுது, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எவ்வளோ வரப்போகுது, டிவிகேக்கு எவ்வளோ வரப்போகுது, சுயேட்சைகள் அங்கேயே ஒன்று சொல்லிட்டீங்க, அப்போ இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. இங்கே டிவிகே அவங்க அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. நிச்சயம் ஒரு சீட்டை அவங்க பாண்டிச்சேரி மாவட்டத்தில் தட்டி தூக்குறாங்க. எந்த சீட்டு? டிவிகே தொண்டர்களுக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் ரொம்ப நல்லா தெரியும்.
பெரிய எழுச்சி அந்த தொகுதியில் இருந்துச்சு. நம்ம எந்த தொகுதி அப்படின்னு குறிப்பிட வேண்டாம். ஆனால் இங்கே அவங்க 5 தொகுதிகள் வரைக்கும் நல்ல கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் 7 தொகுதிகள் நல்லா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் 5 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பை எட்டிடுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. ஏன்னா சின்ன மார்ஜின் தானே சொல்லணும். 1 to 5 சொல்கிறீங்களே, நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது. ஆனால் எப்பயுமே +or-2 சொல்லுவோம். இந்த முறை நாங்கள் +4 அப்படி இல்லைன்னா என்ன சொன்னமோ அதுவே வந்துட போகுது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக ஒரு சீட்டை வெற்றி பெறுறாங்க. டிவிக்கு இங்கே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. என்டிஏ, பிஜேபி, எல்ஜேகே, அதிமுக அதோடு சேர்த்து அசுர பலம் கொண்ட என்ஆர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்களா? 23 சீட்டில் அவங்களுக்கான இது எப்படி இருக்குது? 10லிருந்து 12 சீட்ஸ். நம்ம காரைக்காலில் சொன்ன சீட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாகாணத்தில் சொன்ன சீட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 10லிருந்து 12 சீட்ஸ் அவங்க வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ நெக் அண்ட் நெக் க்ளோஸ் ஃபைட். இங்கே 12லிருந்து 14 இப்படியான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சொன்னது வேறு எந்த எக்ஸிட் போல்லையும் வரல, எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய கணக்கில் கொஞ்சம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு தொகுதிகள்லையும் கிட்டத்தட்ட பாதி பூத்தை தாண்டி கவர் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த ஊர்கள்லாம் முக்கியமோ ஊர் வாரியாக, ஏன்னா பாதி ஊர் தான். இப்போ வந்துட்டு ஒரு இதுலேயும் 5 பூத்து, 4 பூத்து, 3 பூத்து இருக்கும். அங்கே 2 பூத்தை மட்டும் கவர் பண்ணுறது. ஒரு பூத்தை வந்து ஸ்விங்காக கூட இருக்கலாம். அதனால தான் நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் சொல்கிறது நாங்கள் எடுத்த சின்ன சாம்பிளை வச்சுன கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல். இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க 12 முதல் 14 வரத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இவங்க 10லேருந்து 12 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க 1லேருந்து 4 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் இண்டிபெண்டன்ஸ் பெரிய ப்ளே பண்ண போகிறாங்களா? போகிறாங்க. 0லிருந்து 2 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுச்சேரியில் இருக்குது. ஒருவேளை 3 இண்டிபெண்டன்ஸும் ஜெயிச்சு இந்த நம்பர் கண்டினியூ ஆனிச்சுன்னா, நாங்கள் எடுத்த சாது மிரண்டா PQ நெக்ஸஸ் சர்வீஸ் எடுத்த கருத்து கணிப்புப்படி யார் ஆதரவு தராங்களோ, ஆதரவு கோருறாங்களோ அந்த ஆட்சி அமைவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எங்களுடையது. நாங்கள் முழுக்க 100% மக்களை நம்பி உண்மையாக இதை கொடுத்துருக்கோம். நிறைய தவறுகள் வரலாம், ஆனால் 100% சரி வரும்னு நான் சொல்லலை. நிச்சயம் 70% சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சரியாக இருக்குது, எவ்வளோ தவறாக மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு தொகுதி வாரியாக தெரியணும் அப்படின்னா ரகசியமாக 4ஆம் தேதி காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட எனக்கும் தெரிஞ்சிடும், தெரிஞ்சதும் சொல்கிறேன்.